ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. அன்பு தன்னை புகழாது. 1 கொரிந்தியர் 13:4. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதில்லை, விளம்பரம் தேடுவதும் இல்லை. அன்புள்ளவர்கள் பெயர் புகழை எதிர்பாராமல் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். நாட்டுக்கோழியானது ஒரு முட்டையிட்டு விட்டால் போதும் கொக்கெடுத்து சத்தமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்துவிடும். ஆனால் வாத்தானது கோழியை விட பெரிய முட்டையிட்டாலும் பெருமை பாராட்டாமல் அமைதியாய் இருக்கும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அன்புள்ள இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். தற்புகழை விரும்பாத அன்பின் நேசர் அவர். தன்னை புகழாத அன்பு கிறிஸ்துவின் அன்பு. பாவங்களும் துரோகங்களும் நிறைந்த மக்கள் மத்தியில் அவரை கொண்டு வந்தது அந்த அன்பே. அவரை அடிமையின் ரூபம் எடுக்க செய்தது. அந்த அன்பு பாவிகளாகிய நம்மையும் மீட்டது. நாமும் அழிந்து போகிற ஆத்மாக்களை மீட்க எந்த தியாகமும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திரும்பி வரக்கூடாத அக்கினி கடலுக்கு நேராக எவ்வித உணர்வுமின்றி உல்லாசமாய் சென்று கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் நிலைமையை காணும் கண்களையும், அவர்களை நோக்கி அன்பின் கர்சனையோடு நடக்கும் பாதங்களையும், அவர்களிடம் தேவ அன்பை வெளிப்படுத்தும் இருதயத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. கர்த்தர் தாமே தேவ அன்பினால் நம் நினைவுகள், நம் செயல்கள், சிந்தைகள் எல்லாவற்றையும் நிரப்புவாராக. ஜெபம் செய்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரும் சர்வ வல்லமை உள்ளவரும் கிருபை நிறைந்தவருமான பரலோக பிதாவே, எங்கள் பாவக்கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை ரட்சித்த உம்முடைய அன்புக்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனே, எங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளவும் விசுவாச பயணத்தில் அனைவருடனும் அன்புடன் செயல்படவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாபிக்கிறவர்களாகவும் எங்கள் வாழ்வில் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உலக பெருமைக்காக உலக மேன்மைக்காக ஓடிக் கொண்டிருக்கும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் மெய் தேவனாகிய உம்மால் தொடப்பட வேண்டும் எனவும் நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் இரக்கம் செய்தள்ள வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவரும் உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்து உமக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பாக வாழவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கைக்கு தடையாய் வருகிற மாம்ச இச்சைகள், கண்ணின் காட்சிகள், பலவீனங்கள், சத்துருவினால் வரும் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொண்டு உமக்கென்று வாழ தயவுசெய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 80 வயதிற்கு மேலான ஒவ்வொரு முதியவர்களுக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தந்தரல வேண்டும் எனவும், நல்ல ஞாபக சக்தி, நினைவாற்றல், கேட்கும் திறன் தந்தள்ளி தனது கடமைகளை தாமே செய்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வாழ அவர்களை வழிநடத்தில ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல்வேறு நோய்களினாலும் கவலைகளினாலும் கண்ணீரோடு மனபாரத்தோடு வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் உங்க ஆறுதலுக்கும் இளைப்பாறுதல் தரும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொரு மக்களின் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து சுகவீனங்கள் பலவீனங்களை மாறச் செய்து உம்மிடமிருந்து வருகிற சகல நன்மைகளை பெற்று மகிழ்வான சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு நண்பர்கள் இனஜன பந்துக்களின் உதவி கூட கிடைக்காமல் தனிமையில் மனம் வேதளிப்போடு கண்ணீரோடு வாழுகிற மக்களின் கண்ணீர் துளைக்கப்படவும் கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் விடுதலை பெறவும், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், சிறுபிள்ளைகளை கடத்துகிறவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், வேசிக்கல்லர்கள், திருடர்கள், மதவெறியர்கள், தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிறவர்கள் மனம் திரும்பவும் தீய வழிகளிலிருந்து விடுபடவும் பாவங்கள் மன்னிக்கப்படவும் கர்த்தருடைய பலம் இடைபெற வேண்டும் எனவும் ஆத்மா அழிவின்றி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சகரை அறிவில் வளரவும் சேவிக்கவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் மக்கள் நலனில் அக்கறையுடன் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் உலகமெங்கும் சமாதானம் அமைதி ஏற்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து வாழவும்
கையில் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து ஆசீர்வாதமாக வாழவும், உலக இச்சை, மாம்ச இச்சை, கண்ணின் காட்சிகளுக்கு விலக்கி காக்கப்படவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தள்ளவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் சுகப்பிரசவத்தை தந்தள்ளவும், திருமணமாகி வெகுநாளாய் குழந்தைக்காக ஜெபிக்கும் சகோதரிகளின் கண்ணீரை துடைத்து சந்ததியை விருத்தியடைய செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.